வணக்கம். ரஷ்யா உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டுள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் நடக்கலாம். ஐரோப்பாவில் அமைதி குறைந்துள்ளது. மத்திய கிழக்கிலும் அமைதி குறைவுதான். ஆனால் ஒரு அமெரிக்க ஆய்வாளரின் கூற்றுப்படி ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் பகுதியிலோ ஐரோப்பாவிலோ அல்லது மத்திய கிழக்கிலோ பிரச்சனை இல்லை. அது இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலும் இந்தியா பாகிஸ்தான் சீனா எல்லைகளிலும் தான் உள்ளது. எந்த நேரத்திலும் ஒரு அணு ஆயுத போர் வெடிக்க வாய்ப்புள்ள நிலையில் உள்ளது இந்த பகுதி என்று கூறியுள்ளார் ஷான் ரோட்ஸ்கர் என்ற ஒரு அமெரிக்கர். ஒரு ஆராய்ச்சியாளராகவும் ஆய்வாளராகவும் தன்னை பற்றி கூறிக்கொள்ளும் அந்த மனிதர் கூறுகிறார், எந்த நேரத்திலும் ஒரு அணு ஆயுத போர் நடக்க வாய்ப்புள்ள விதத்தில் மிக அதிக பதற்றமுள்ள பகுதியாக தெற்காசியா பகுதிதான் உள்ளதென்று. அதிலும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சீனா எல்லைகள் மிகவும் பிரச்சனைக்குரிய எல்லைகளாக உள்ளன. இந்தியா உட்படக்கூடிய ஒரு அணு ஆயுத போர், எந்த நேரத்திலும் ஒரு அணு ஆயுத போர் நடக்கலாம் என்று அவர் எழுதியுள்ள அந்த கட்டுரையை த டிப்ளமேட் வெளியிட்டுள்ளது. நியூக்ளியர் ஷேடோஸ் ஓவர் சவுத் ஏசியா என்ற தலைப்பில் இந்த கட்டுரையை எழுதியுள்ளார் அந்த நபர். அதை இந்தியா சீனா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள மூலோபாய ஸ்திரமின்மை குறித்து எழுதியதாக சொல்லிக் கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு ஒப்பீட்டையும் நடத்துகிறார் அந்த மனிதர். அதாவது அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பிரச்சனைகளோ அல்லது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பிரச்சனைகளோ அல்ல நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். மாறாக தெற்கேசியாவில் நிலவும் ஒரு அணுசக்தி மோதல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த கட்டுரையில் எழுதியுள்ளார். மேலோட்டமாக பார்த்தால் இந்த கட்டுரையில் பிரச்சனைகள் எதுவும் இல்லையே என்று தோன்றலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. பிரச்சனை உள்ளது. இதில் மிகப்பெரிய உள்நோக்கமும் உள்ளது. இந்த ராக்ஸ்டர் போன்றவர்கள் நடத்தும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அல்லது மையங்கள் எல்லாம் நீண்ட காலமாகவே இத்தகைய செயல்களை செய்து வருகின்றன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலோட்டமாக பார்க்கும்போது பரவாயில்லை, இந்தியாவையும் உயர்த்தி எழுதியுள்ளாரே என்று தோன்றும் விதத்தில் வேறு ஒரு வேலையை செய்கிறார்கள் அவர்கள் உண்மையில் இந்தியாவிற்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்தியா உட்பட தெற்காசிய பகுதி ஒரு பதற்றமான பகுதி என்றும் ஒரு அணு ஆயுத போர் அங்கு எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்றும் த டிப்ளமேட் போன்ற பிரபல ஊடகத்தில் அமெரிக்கர் ஒருவர் கட்டுரை எழுதியுள்ளார் எனும்போது, மேலும் இக்கட்டுரையையும் அவருடைய பல ஆய்வு கட்டுரைகளையும் பல இடங்களில் அவர் வெளியிடும் போது அதன் தாக்கம் எத்தகையதாக இருக்கும் என்பது சாதாரணமாக சிந்திக்கும் போது நமக்கு புரிய வாய்ப்பில்லை. நாம் ஒரு வங்கியில் பண முதலீடு செய்ய நினைப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்போது நாம் தேர்ந்தெடுக்கும் அந்த வங்கி நீண்ட காலமாக செயல்படும் வங்கியாக இருக்க வேண்டும். அதேபோல இனியும் நீண்ட காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்கும் வங்கியாக இருக்க வேண்டும். ஏதேனும் பிரச்சனையாகிவிடக் கூடாது என்றெல்லாம் நினைப்பதுண்டு. அவ்வாறு சிறந்த பிரபல வங்கிகளில்தான் பணத்தை முதலீடு செய்ய நினைப்போம். அதாவது வங்கியில் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு அந்த பணம் எக்காரணம் கொண்டும் லாபத்தோடு திரும்பி வரும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அந்த பணத்தை வங்கியில் முதலீடு செய்வோம். அதுபோலவேதான் உலகளவில் முதலீட்டாளர்களும் நினைப்பார்கள். இதே சூழல் முதலீட்டாளர்களுக்கும் நிச்சயம் பொருந்தும். அப்படி இருக்க இதுபோன்ற ஒரு கட்டுரை வெளியானால் இந்தியாவில் முதலீடு செய்ய நினைக்கும் பெரிய நிறுவனங்களோ கோடீஸ்வரர்களோ அல்லது இந்தியாவில் பங்குகளை வாங்க தயாராக இருக்கும் வெளிநாட்டினரோ யாராக இருந்தாலும் இயல்பாகவே அவர்களுக்கு அச்சம் ஏற்படும். ஒரு 5 லட்சம் ரூபாயை வங்கியில் முதலீடு செய்ய ஒருவர் தயாராகிக் கொண்டிருக்கும் போது அந்த வங்கியில் நிதி முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் வங்கியில் சிக்கல்கள் இருப்பதாகவும் அது வீழ்ச்சியடையும் தருவாயில் இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்தால் அல்லது செய்திகள் வந்தால் அவர் அந்த வங்கியில் முதலீடு செய்வாரா என்ன? எனவே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு நிறுவனமும் அவர்களின் பாதுகாப்பை, அவர்கள் முதலீடு செய்யும் பணத்தின் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கத்தான் செய்வார்கள். அப்படி இருக்க எந்த நேரத்திலும் ஒரு அணு ஆயுத போர் வெடிக்க வாய்ப்புள்ள ஏதேனும் ஒரு நாட்டில் பில்லியன் கணக்கான டாலர்களை யாரேனும் முதலீடு செய்ய முன் வருவார்களா? நிச்சயம் பயப்படுவார்கள். அவ்வாறு மக்கள் மனதில் பீதியை உருவாக்குவதன் மூலம் ஐரோப்பா, மத்திய கிழக்கு அல்லது பிற பகுதிகள் அல்ல, இந்தியாவை உள்ளடக்கிய தெற்காசியாவே மிகச் சிக்கலான இடம் என்று மக்களை தவறாக வழிநடத்தும் தந்திரத்தை கையாண்டு வருகிறார்கள் இவரை போன்றவர்கள் நீண்ட காலமாக. சுயமாகவோ அல்லது வேறு யாருடைய தூண்டுதலாலோ இவர் போன்றவர்கள் அவ்வப்போது இத்தகைய கருத்துக்களை விதைத்து வருகிறார்கள். அவர்களின் சுய விவரங்களை பார்த்தால் ஏதோ ஆராய்ச்சி புலிகள் என்பது போல் உருவாக்கி வைத்திருப்பார்கள். எனவே இவர் போன்றவர்களின் இதுபோன்ற கட்டுரைகளை படித்தால் அது உண்மைதானோ என்று சந்தேகிக்க தோன்றும். குறிப்பாக த டிப்ளமேட் போன்ற பிரபலமான ஊடகங்கள் இத்தகைய கட்டுரைகளை கண்ணை அடைத்துக் கொண்டு வெளியிடும் போது.
அதன் உள்ளடக்கத்தை சற்று பார்க்கலாம். ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடான சீனா சில காலமாக தமது ஆயுதங்களை, குறிப்பாக அணு ஆயுதங்களை அதிகரித்து வருகிறது. மேலும் தொடர்ந்து அணு ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது. சமீபத்திய மதிப்பீடுகளின்படி அவர்களிடம் குறைந்தது 500 அணு ஆயுதங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அது அந்த பகுதியில் இந்தியாவுடனான சீனாவின் உறவை கணிசமாக பாதித்துள்ளது. இது அமெரிக்காவுக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக உள்ளது. அது மட்டுமின்றி பாகிஸ்தானும் ஒரு அணுசக்தி நாடாக உள்ளது. அவ்வாறு அணு ஆயுதம் வைத்திருக்கும் 3 நாடுகள் தங்கள் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் பகுதியாக உள்ளது தெற்காசியா. அதனால் உலகில் அணு ஆயுத போர் ஏற்பட அதிக வாய்ப்பு அங்குதான் உள்ளது. அதற்கான சில அறிகுறிகளை அல்லது நிகழ்வுகளை நாம் கூற முடியும் என்று ஏதேதோ எழுதி தள்ளியுள்ளார் அந்த வெள்ளையர். அவர் சொல்லும் காரணங்களில் ஒன்று, இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று வீழ்ந்ததாக உள்ளது. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஒரு ஏவுகணை மற்றொரு அணு ஆயுத சக்தியான நாட்டின் மண்ணில் சென்று வீழ்வது இதுவே முதல் முறையாகும். எனவே அது மிகவும் தீவிரமான ஒரு நிலையாகும். அந்த பிரச்சனை இன்னும் முறையாக பேசி தீர்க்கப்படவில்லை. எனவே இரு நாடுகளுக்கும் இடையே அது தொடர்ந்து இன்னும் அது தொடர்பான அதிருப்தி நிலவுகிறது. அது மட்டுமல்ல, பாலகோட் தாக்குதல் தொடர்பாகவும் இதே போன்ற ஒரு நிலை உருவானது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய தாக்குதலால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருந்தது. முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவே தனது புத்தகத்தில் இந்தியா பாகிஸ்தான் உறவு ஒரு அணு ஆயுத போரின் விளிம்பை எட்டிய மோசமான சூழல் நிலவியது, ஆனால் அது குறித்து அந்த நேரத்தில் உலகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளார். அதே நிலைதான் இப்போதும் நிலவி வருகிறது என்று அந்த கட்டுரையில் கூறியுள்ளார் அந்த வெள்ளையர். இதை சாதாரணமாக படிக்கும்போது இதில் என்ன பிழை உள்ளது என்று கருத வைக்கும். ஆனால் இதில் பிரச்சனை உள்ளது. அதனால்தான் இந்தியர்களிடமிருந்து இந்த கட்டுரைக்கு பதிலடி கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த கட்டுரை வெளியானதை தொடர்ந்து இந்தியாவைச் சேர்ந்த இராணுவ ஆய்வாளர் விஜேந்திரா கே தாக்கூர் கடுமையான மொழியில் பதிலளித்துள்ளார். எனவே இந்த கட்டுரை அல்லது ஆய்வு மூலம் ஐரோப்பியர்கள் அணு ஆயுதங்களை கையாள்வதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஆனால் ஆசிய நாடுகள் அப்படி அல்ல. எந்த நேரத்திலும் அணு ஆயுத போர் நடக்கலாம் என்று சொல்லி வைக்க முயன்றுள்ளார் அவர். ஆனால் உண்மை நிலவரம் அப்படி அல்ல. இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வகையில் மட்டுமே வடிவமைக்கப்பட்ட ஏவுகணை அல்ல. அது மற்ற நடைமுறை ஆயுதங்களையும் வகிக்கும் திறன் உள்ளதாகும். எனவே அந்த ஏவுகணை பாகிஸ்தானுக்குள் சென்று வீழ்ந்ததை ஒரு அணு ஆயுத ஏவுகணை என்று விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த ஏவுகணை தவறுதலாக பாகிஸ்தானுக்குள் சென்று விழுந்துவிட்டது என்று விளக்கம் கூறி இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இப்போது அந்த புள்ளியை கோடாக இழுக்க நினைக்கிறார் அந்த கட்டுரையாளர். பாலாகோட் தாக்குதல் மற்றும் அதற்கு முன் என்ன நடந்தது என்பது குறித்து இரு நாடுகளுக்கும் தெரியும். அதனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் அன்று போரின் விளிம்பில் இருந்தன என்பது சரிதான். இந்திய வீரர் அபிநந்தன் விடுவிக்கப்படாமல் இருந்திருந்தால் அன்று இந்தியா தாக்குதலை தொடுத்திருக்கும் நிச்சயம். எனவே அப்போதைய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரது புத்தகத்தில் அப்படி சொல்லியிருந்தால் அதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அன்று அது ஒரு போராக மாறியிருந்தாலும் அணு ஆயுத போராக மாறியிருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து பல தசாப்தங்கள் கடந்துவிட்டன. இங்குள்ள பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. அப்படி இருந்தும் இந்த நாடுகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை என்பதிலிருந்தே இந்த நாடுகளின் பக்குவத்தை புரிந்து கொள்ளலாம். காரணம், ஏதேனும் ஒரு நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் மற்ற நாடும் திருப்பி தாக்கும். 3 நாடுகளிடமும் அணு ஆயுதம் உள்ளது. இந்தியாவும் சீனாவும் இராணுவ ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த நாடுகளாக உள்ளன. இந்தியாவிலோ சீனாவிலோ தாக்குதல் நடத்த முடிந்த ஆயுதங்கள் பாகிஸ்தானிடமும் உள்ளன. இந்த 3 நாடுகளுக்கும் இடையே பகைமையும் கருத்து வேறுபாடும் நிலவுகிற போதிலும் அது ஒரு பெரும் போருக்கு வழிவகுக்காமல் சமநிலையில் இருப்பதற்கு இந்த அணு ஆயுதமும் ஒரு முக்கிய காரணமாகும். இந்த 3 நாடுகளுக்கும் இடையேயான மோதல்கள் வரம்பு மீறாமல் இருக்கும் விதத்தில் நிதானத்தை கடைபிடிக்கவும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவும் காரணம், எல்லை மீறினால் அது ஒரு அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும் என்று இந்த 3 நாடுகளும் புரிந்து கொண்டுள்ளதால் தான். உண்மையில் தெற்காசியாவின் ஸ்திரத்தன்மையில் இந்த அணு ஆயுதங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன என்று சொல்லலாம். ஏதேனும் ஒரு நாட்டிடம் மட்டும் அணு ஆயுதம் இருந்திருந்தால் நிச்சயம் அந்த நாட்டின் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. இல்லாவிட்டாலும் அணு ஆயுதத்தை சொல்லியே மற்ற நாடுகளை மிரட்டும் நிலை இருந்திருக்கும். ஆனால் இங்கு அது நடக்கவில்லை. அப்படி இருக்க எதனால் இவர் போன்றவர்கள் தெற்காசியா பதற்றமான பகுதி என்று சொல்கிறார்கள். ஐரோப்பாவில் அணு ஆயுத போர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதென்ற ஒரு கருத்து ஏற்கனவே நிலவி வருகிறது. ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்துமோ என்ற அச்சம் நிலவுகிறது. அதனால் ஐரோப்பாவை விட ஆபத்தானது தெற்காசியாதான் என்று சொல்லி ஐரோப்பா மீதான அந்த கவனத்தை
திசை திருப்புவது ஒன்று. ஐரோப்பாவில் முதலீடு செய்வதில் எந்த பிரச்சனையும் இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள் வெள்ளையர்கள். அங்கு முதலீடுகள் செல்ல வேண்டுமானால் அது ஒரு மோதல்கள் உள்ள மண்டலமாக இருக்கக்கூடாது. அதற்காக அங்கு உண்மையில் நடக்கும் மோதல்களின் மீதான கவனத்தை கூட திசை மாற்றுவதற்காக வேறொரு இடத்தை இவ்வாறு பதற்றமான பகுதியாக காட்டும் செயலை செய்கிறார்கள் இவர்கள். மற்றொன்று, அமெரிக்காவிற்கும் வேறு எந்த நாட்டிற்கும் இடையில் போர் நடக்க உள்ளது, அமெரிக்கா அணு ஆயுத போரில் ஈடுபட உள்ளது என்ற எண்ணமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். உண்மையில் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது வடகொரியாதான். அந்த நாடு அணு ஆயுதம் வைத்துள்ளது. அதோடு அவர்களிடம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளும் உள்ளன. ஆனால் அதை பற்றி கூட இந்த வெள்ளையர்கள் பேசுவதில்லை. இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகள் மிகப்பெரிய அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன என்றுதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். அது உண்மைக்கு மாறானதும் இந்தியாவிற்கு எதிராகத்தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுமாக உள்ளது. காரணம், சீனாவில் ஏற்கனவே பல நிறுவனங்கள் உள்ளன. சீனா பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. எனவே அந்த விஷயத்தில் சீனா மிகவும் பாதுகாப்பாக உள்ளது. அங்கு பெருமளவில் உற்பத்தி நடக்கிறது. உலகின் தொழிற்சாலை என்றே அறியப்படுகிறது சீனா. அப்படி இருக்க சீனாவிலிருந்தே இப்போது பல நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி வருகின்றன. நேரடியாகவும் இந்தியாவில் முதலீடு செய்ய ஏராளமான நிறுவனங்கள் முன்வருகின்றன. அவ்வாறு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, இந்தியாவின் எதிர்காலம், விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாக போகிறது என்ற விதத்திலான செய்திகளை பார்க்கும்போது சில வெள்ளையர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. இந்தியாவிற்கு பணம் வரக்கூடாது, வெளிநாட்டு முதலீடுகள் வரக்கூடாது, இந்தியாவில் எந்த நிறுவனமும் முதலீடு செய்யக்கூடாது, இந்தியாவில் பங்குகளை வாங்கக்கூடாது, சுற்றுலா பயணிகள் இந்தியாவிற்கு வரக்கூடாது, இந்தியாவில் தொழிற்சாலைகளை அமைக்கக்கூடாது என்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது. அங்கு எந்நேரமும் ஒரு போர் நடக்கலாம். அப்படி இருக்க அங்கு சென்று பணத்தை வீணாக்குவது ஏன் என்ற விதத்தில் ஒரு கேள்வியை மறைமுகமாக முன்வைக்கிறார் இந்த அமெரிக்கர் அந்த கட்டுரையின் மூலம். எனவே இந்தியாவிற்கு கெடுதல் செய்யும் ஒரு வேலையைத்தான் செய்கிறார்கள் இவர் போன்றவர்கள். உண்மையில் உலகில் அவர்களின் ஆதிக்கம் நிலைநிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சில ஆங்கிலேயர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் வேலையே இவ்வாறு தேவையில்லாத பயத்தை உருவாக்கி கொண்டிருப்பதுதான். எப்போது வேண்டுமானாலும் ஒரு அணு ஆயுத போர் நடக்கலாம் என்று சொன்னால் அந்த பகுதிக்கு யாரும் செல்ல மாட்டார்கள். இலோன் மஸ்க் இந்தியாவில் முதலீடு செய்யாமல் இருப்பதற்கு பின்னிலும் ஒரு முக்கிய காரணம் இருப்பதாக கருதலாம். அவர் இங்கு முதலீடு செய்ய வந்தால் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முதலீட்டாளர்கள் வரிசையாக இங்கு வருவார்கள் என்பது மஸ்கிற்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், உலகிற்கே தெரியும். காரணம், இலோன் மஸ்க் ஒரு செல்வாக்குமிக்க உலகளாவிய பில்லியனராக உள்ளார். அவர் இந்தியாவில் முதலீடு செய்தால் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதென்று அர்த்தமாகும். அந்த நம்பிக்கையின் பின்னணியில் பல சிறிய மற்றும் பெரிய நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வருவார்கள். ஆனால் இலோன் மஸ்கை பொறுத்தவரை இந்தியாவில் நோகாமல் நொங்கு தின்ன முடியுமா என்று பார்க்கிறார். இந்தியாவில் முதலீடுகள் செய்யாமலேயே இந்திய சந்தைக்குள் நுழைந்து தமது டெஸ்லா கார்களை விற்க முயற்சித்து வருகிறார் அவர். ஆனால் இந்தியாவில் முதலீடு செய்து இங்கு தயாரித்தால் இங்கு விற்கலாம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளது இந்தியா. எனவே இங்கு அனைவரும் இந்தியாவின் வளர்ச்சியை எப்படி தடுக்கலாம் என்றுதான் சிந்திக்கிறார்கள், அதற்குத்தான் முயற்சிக்கிறார்கள். இவ்வாறான அச்சத்தை பரப்பி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்க பல வழிகளில் முயற்சிகளை செய்கிறார்கள் அவர்கள். காரணம், இந்தியா பொருளாதார ரீதியாக வலிமை அடைந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அவர்களெல்லாம். இதுபோன்ற விஷயங்களில் இந்தியாவை பொறுத்தவரை அவர்களெல்லாம் சீனாவை விட எந்த விதத்திலும் குறைவான எதிரிகள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு நாம் நமது நாட்டை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.